ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு த ஜங்கல் அட்வென்ச்சர் எபிசோட் நம்பர் 7 படிக வேர்கள் த கிறிஸ்டல் ரூட்ஸ் கதை கேட்க நீங்க எல்லாரும் தயாரா குட்டீஸ்? இப்ப வாங்க கதையை கேட்கலாம். காட்டு புயல் தேவதையோட சவாலை வெற்றிகரமா ஜெயிச்ச நம்ம மிலோ, தாரா, ஜுனோ மூவரும் இப்போ காட்டுக்குள்ளேயே ரொம்ப ஆழமா வந்துட்டாங்க. அங்க என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு பெரிய பலன்னு மின்னுற மரம். அது சாதாரண மரம் இல்லை, அது படிக மரம். அந்த படிக மரம் காத்தோட நடுவுல ரொம்ப பெருசா நின்னுச்சு. அதன் வேர்கள் எல்லாம் படிங்களாக ஆனதுனால தரையில அங்கங்க பலன்னு மின்னுச்சு. அந்த மரத்துல இருந்து ஒரு மெல்லிய இசை கேட்டுச்சு. அதுதான் காட்டின் இதயம் அப்படின்னு நம்ம பசங்களுக்கு தோணுச்சு. அந்த மரம் தான் பேச விரும்புற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துச்சு. அந்த படிக மரத்தின் வேர்கள் எல்லாம் ஒளிரும். அதுக்குள்ளே தான் காட்டின் இதயம் துடிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா அங்கே ஒரு சின்ன பிரச்சனை. அந்த படிக வேர்கள்ல ஒரு சின்ன துண்டு இல்லை. ஒரு முக்கியமான படிக துண்டு காணாம போய் இருந்தது. அது இல்லாம காட்டின் இதயம் முழுமை அடையாதுன்னு மரம் உணர்ந்துச்சு. அப்போ நம்ம வழிகாட்டி விஸ்பா, அந்த ஒளிரும் வன உயிரினம், மெதுவா அங்கே வந்துச்சு. அது காணாம போன படிக துண்டோட இடத்தை சுட்டி காட்டுச்சு. ஒரு படிகம் காணாம போச்சு, அது உங்ககிட்டதான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பிஸ்பா தன்னோட சத்தமில்லாத மொழியில உணர்த்துச்சு. நம்ம 3 நண்பர்களும் ஒருவரையொருவர் பார்த்தாங்க. நம்ம எங்கேயாவது ஒரு படிகத்தை விட்டுட்டு வந்தோமா அப்படின்னு யோசிச்சாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அவங்க குரங்கு நகரத்துல இருந்து வரும்போது ஒரு சின்ன படிகத்தை அங்கே பார்த்தது ஞாபகம் வந்துச்சு. அப்போதான் விஸ்பா ஒரு முக்கியமான விஷயத்த உணர்த்துச்சு. சில சமயங்களில் நீங்க முன்னேறி போறதுக்கு பின்னோக்கி போக வேண்டி இருக்கும் அப்படின்னு அது சொன்னது. அதாவது அந்த காணாம போன படிகத்தை எடுக்க அவங்க ஏற்கனவே கடந்து வந்த சில இடங்களுக்கு திரும்ப போகணும்னு அர்த்தம். திரும்ப போகணுமா அப்படின்னு ஒரு நிமிஷம் தயங்கினாலும் காட்டின் இதயம் முழுமை அடையணும்னா அதை செஞ்சுதான் ஆகணும்னு அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அவங்க காட்டுல போன பாதையை விட இப்ப சீக்கிரமா திரும்பி போறதுக்கு புதிய வழிகள் இருக்கும்னு அவங்க நம்பிக்கையா இருந்தாங்க. அவர்கள் மூவரும் காணாம போன படிகத்தை எடுக்க திரும்பி போக ஆரம்பிச்சாங்க. ஆச்சரியமா இப்போ அந்த பாதைகள் எல்லாம் ரொம்ப எளிதா தெரிஞ்சிச்சு. காட்டுல இருந்த மர்மமான தடைகள் எல்லாம் காணாம போயிருந்தது. ஏன்னா அவங்க ஏற்கனவே நிறைய சவால்களை கடந்து ரொம்ப துணிச்சலாகவும் புத்திசாலிகளாகவும் ஆயிருந்தாங்க. தொலைந்த குரங்கு நகரத்துக்கு திரும்பி வந்ததும் அங்கே இருந்த பழைய சிலைகளுக்கு பக்கத்துல அந்த படிகத்தை தேட ஆரம்பிச்சாங்க. நம்ம ஜுனோ தன்னோட தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி ஒரு மறைவான இடத்துல அந்த சின்ன படிகத்தை கண்டுபிடிச்சான். கிடைச்சிருச்சு அப்படின்னு மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம். படிகத்தை எடுத்ததும் மூவரும் வேகமா படிக மரத்தை நோக்கி வந்தாங்க. விஸ்பாவும் அவங்க கூட இருந்துச்சு. அந்த காணாம போன படிகத்தை அது இருக்க வேண்டிய இடத்துல வச்சதும் ஒரு பெரிய ஒளி அந்த மரத்துல இருந்து வெளிவந்தது. அந்த படிக மரம் இப்ப முழுசா ஒளிர்ந்து இருந்துச்சு. காட்டின் இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. அந்த சத்தம் அவ்வளவு அழகா சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு. நம்ம 3 குட்டி நண்பர்களும் பிரமிச்சு போய் அதை பார்த்தாங்க. நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாங்க. ஆனா இன்னும் ஒரு இறுதி சவால் அவங்களுக்காக காத்திருந்துச்சு. சரி குட்டீஸ், நம்ம 3 நண்பர்களும் காட்டின் இதயமை முழுமையாக்கிட்டாங்க. இப்போ அவர்களுக்கு ஒரு இறுதி தேர்வு காத்திருக்கு. அவங்க வீட்டுக்கு திரும்புவாங்களா இல்ல இந்த காட்டிலேயே இருந்துருவாங்களா? இதெல்லாம் அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சுட்டி வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குட்டீஸ். பை பாய் குட்டீஸ்.